விபத்துக்குள்ளான விமானத்தின் கருப்பு பெட்டியை ஆராய்வது எவ்வளவு முக்கியமானது என்பது தெரியுமா? இதன் முக்கியத்துவத்தை விளக்க 2015ஆம் ஆண்டு ஜெர்மனியில் நடந்த ஒரு விமான விபத்தை பற்றி நாம் முதலில் அறிய வேண்டும். அது மார்ச் மாதம் 24ஆம் தேதி 2015ஆம் ஆண்டு பார்சிலோனாவில் இருந்து ஜெர்மனிக்கு புறப்பட்ட ஒரு விமானம் பிரான்சின் ஆல்ப்ஸ் மலைப்பகுதியில் கொடூரமாக மோதி வெடித்தது. இந்த கோர விபத்தில் விமானத்தில் பயணித்த 144 பயணிகள் மற்றும் 6 பணியாளர்கள் பரிதாபமாக உயிரிழந்தார்கள். உலக மக்கள் அனைவரும் அதை ஒரு விபத்து என்று நம்பிக்கொண்டிருந்த சமயத்தில்தான் மீட்பு பணியாளருக்கு விபத்தான விமானத்தின் கருப்பு பெட்டி கிடைத்தது. அந்த கருப்பு பெட்டியை குழு உறுப்பினர்கள் ஆராய்ந்த போதுதான் விமானம் விபத்தாகவில்லை, வேண்டுமென்றே விபத்தாக்கப்பட்டிருக்கிறது என்ற அதிர்ச்சியான உண்மை கண்டறியப்பட்டது. விமானத்தின் முதல் பைலட் பாத்ரூம் சென்ற நேரம் பார்த்து அங்கே 2வது பைலட்டாக இருந்த ஆண்ட்ரியஸ் லூபிட் என்பவர் காக்பிட்டில் தனியாக இருந்தபோது வேண்டுமென்றே விமானத்தை மலையை நோக்கி பயணிக்க செய்து விபத்துக்குள்ளாக்கி இருப்பது தெரிய வந்தது. அவர் மனநிலை சரியில்லாமல் இருந்ததும் அதற்காக மருத்துவ ஆலோசனையில் இருந்தவர் என்பதும் விசாரணைக்கு பின்னரே தெரிய வந்தது. ஆனால் இதை ஒன்றும் விமான நிறுவனம் அறிந்திருக்கவில்லை. 150 உயிர்களை பழிவாங்கிய அந்த சம்பவம் வரலாற்றில் மிகவும் பயங்கரமான மற்றும் சோகமான சம்பவங்களில் ஒன்று. இந்த கோர விபத்திற்கு பிறகே உலகம் முழுவதும் காக்பிட்டில் 2 நபர்கள் எப்போதும் கட்டாயமாக இருக்க வேண்டும் என்ற பாதுகாப்பு விதிமுறைகள் கடுமைப்படுத்தப்பட்டது. தற்போது நமது இந்தியாவில் நடந்த அகமதாபாத் விமான விபத்து மக்கள் மத்தியில் எப்படி இந்த சம்பவம் நடந்தது என்பது ஒரு சந்தேக கேள்வியாகவே மாறியிருக்கிறது. பயணிகள் அனைவரும் இறந்த நிலையில் அந்த பெருந்தீயின் மத்தியில் ஒரு நபர் மட்டும் எப்படி சிறிய சிராய்ப்புகளோடு உயிர் தப்பினார் என்ற கேள்விகளுக்கெல்லாம் விடை தெரிய வேண்டுமென்றால் அந்த கருப்பு பட்டியை ஆராய்வது மிகவும் அவசியம்.